பெண்களை ஏமாத்துறது, கல்யாணம்ன்ற பேரில் அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிறது, அடிக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது, ஒரே நேரத்தில் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இது தொடர்பாக தான் இப்போ 2 பெண்கள் வெளியே வந்து மணிகண்டன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கவிதா அண்ட் வைஷ்ணவி. அவங்க 2 பேர் கம்ப்ளைண்ட்டுக்கும் எஃப்ஐஆரும் நடவடிக்கை எடுத்தாச்சு. எஸ். 2019 நான் மணிகண்டனை மீட் பண்ணேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நான் மணிகண்டனை மீட் பண்ணேன். நாங்கள் ஒரு 6 மாதம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அந்த 6 மாதத்தில் வந்து நிறைய கோவப்படுறது, நிறைய பொய் சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சேன். ப்ளஸ் அவரோட ஜிம்முக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வர்ச்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜிம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் பார்த்துக்கிட்டேன். டோனஸ் ஃபிட்னஸ் காட்டுப்பாக்கம்ன்ற போரூரில் இருக்க ஒரு ஜிம். இதெல்லாம் நான் வந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நான் அந்த நேரத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதில் வந்து நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. கேட்டால் கோவம் வரும், கோவம் வந்தால் அடிப்பார். என்னோட முகம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து காயப்பட்டிருக்கோன்னு. இது என்ன அடித்தது தான். ஸோ அவரோட இதே மாடலே இதுதான். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார், பட் ஒரே நேரத்தில் 10 பெண்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அதை கேள்வி கேட்டால் நம்மளை அடிப்பார். இதுதான் நடந்தது எனக்கு. இல்லை, நான் வேலைக்கு சேரலை. நான் வேலைக்கெல்லாம் பார்க்கல. எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குது. நான் அவர் கூட வேலையெல்லாம் செய்யலைங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பணம் வாங்காமல் அவருக்கு வந்து அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவரை யாருக்குமே தெரியாது. இது எனக்கு ஒரு வேதனையாக இருந்தது. இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, இவ்வளோ டைட்டில்ஸ் இருக்குது, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட துறை அப்படி தான். நான் பிஆரில் இருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், டிஜிட்டல் செக்டரில் இருக்கேன். நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கான்டாக்ட்ஸ் பிடிச்சி, என் மூலமாக கான்டாக்ட்ஸ் பிடிச்சி எந்த நிலைமைக்கு போகணுமோ போயிட்டு யார் ஏற்றி விட்டாங்களோ அவங்கள வந்து அடிக்க ஆரம்பித்தார். இதான் பண்ணார். எனக்கு ஆக்சுவலி அவங்கள பழக்கம் இல்லை, இதுதான் உண்மை. கவிதாவை வந்து எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, நான் வந்து மணிகண்டனை சந்தித்தது அக்டோபர் மாதம் 2019. எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சது வந்து மே மாதம் 2020. அதுக்குள்ளே எனக்கு கவிதான்னு ஒரு பெண் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. நான் அவங்கள ரீச் பண்ணி பேசும்போது மணிகண்டன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி நான் மணிகண்டனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு கவிதாவை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கவிதா 1 மாதத்துக்கு முன்னாடி என்னை வந்து ரீச் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னை மணிகண்டன் ஏமாற்றிட்டாரு, இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் அவங்க கூட நிற்கிறேன். எஸ், புகார் கொடுத்தாங்க. புகார் வந்து கவிதா 5th of February வந்து, இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் 5th of February அப்போவே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆர் வந்து இப்போது 2 நாளுக்கு முன்னாடி தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு கவிதாவுக்கு. ஐ திங்க் கவிதாவுக்கு ஆக்சுவலி நேற்று தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. எஸ், நேற்று. வைஷ்ணவி எப்படி வந்தாங்கன்னா, வைஷ்ணவி ஜிம்முக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பொண்ணாக வந்தாங்க. அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க நம்பர் வாங்கி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வைஷ்ணவிக்கு கொஞ்சம் என்னோட கேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. கேட்டால் இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு, நான் போய் புகார் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த கேஸே முடிஞ்சிடுச்சு, லீகலாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டா வைஷ்ணவி கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயம் தெரியாது, ரொம்ப கம்மி வயசு, 20 or 21 வயசு தான். கம்பல் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு லீகலா. எஸ், அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட பணம் எடுத்திருக்காரு, அவங்கள ஃபிசிக்கல் அப்யூஸ் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்க புகார் பண்ணியிருக்காங்க. மோசடி 420 இருக்குது. எனக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு 50-60 பெண்கள் நம்மக்கிட்ட ப்ரூஃபோடையே இருக்கிறது. ஒரு 50-60 பெண்கள் மேலேயே நமக்கு ஏமாற்றிருக்காரு அவருன்னு தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் எனக்கு உண்மையாக தெரியல.